ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான நாள் நம்மளுக்கு தெரியும். பங்குனி உத்திரம்ன்றதுக்கு பெயர் காரணமும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சிலருக்காக சொல்லிடுறேன். பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் பங்குனி உத்திரம். இந்த பர்டிகுலர் மாதத்துக்கு பங்குனின்னு ஏன் பேர் வந்ததுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்து மரபு பிரகாரம் தமிழ் பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று அன்னைக்கு பக்கத்தில் ஒட்டி எந்த நட்சத்திரம் வருதோ அது அந்த நட்சத்திரத்தோட பேர் தான் அந்த மந்தோட பேராக இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தமிழ் மாதத்தோட முதல் மாதம் தமிழ் வருஷத்தில் முதல் மாதம் சித்ரா மாதம். அதுக்கு ஏன் அந்த பேர் வருதுன்னா, அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதை ஒட்டி வரக்கூடிய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரமாக தான் இருக்கும். எவ்ரி இயர் நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே சித்திர நட்சத்திரம் ஒட்டி வர்றதுனால அந்த மாதத்தோட பேர் சித்ரா மாதம். 12 மாதத்துக்கும் இப்படி தான் பேர் வரும். அப்போ இந்த மந்த்துக்கு பங்குனின்னு எப்படி பேர் வருது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மந்தில் பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய நட்சத்திரத்தோட பேர் உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தோட முழு பேர் உத்திர பல்குனி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் பங்குனின்ற பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு. பல்குனின்றது மருவி பங்குனின்னு மாறினது. ஸோ இந்த விசேஷமான நாள்னு சொல்கிறோம். இதில் என்ன விசேஷம் பர்டிகுலராக சொல்லணும்னா, இந்த ஒரு தினத்தன்று தான் புராணங்கள் பிரகாரம் சிவன் பார்வதி கல்யாணம் நடந்ததாகவும், மற்றும் ராமர் சீதை கல்யாணம், முருகன் தேவயானி கல்யாணம், ஆண்டாள் ரங்கநாதர் கல்யாணம், இந்த திருமணங்கள்லாம் நடந்ததாக நம்மளுக்கு புராணங்கள் சொல்லுது. ஸோ திருமண தோஷம் விலகணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் வழிபட்டாக்க ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். மற்றும் புராண பிரகாரம் பார்க்கடலை கடைஞ்சு மகாலட்சுமி வந்த தினமும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த புராணம் சொல்கிறது. இந்த ஒரு பர்டிகுலர் நாள் அன்னைக்கு சிவ வழிபாடு, முருக வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடெல்லாம் ரொம்ப மிகுந்த பலனை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த நல்ல நாளில் நம்ம எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Thank you.